முந்தைய ஒரு சில வாரங்களாக சிறு ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வந்த தங்கம் இந்த வாரம் நல்ல உயர்வை கண்டது. 24ஆம் தேதி சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 92,160 ரூபாயாக இருந்த நிலையில் 29ஆம் தேதி 95,840 ரூபாயாக உயர்ந்தது. 5 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 3,680 ரூபாய் உயர்வு கண்டுள்ளது. வெள்ளி இந்த வாரத்தில் மிக பெரும் ஏற்றம் கண்டது. 24ஆம் தேதி 1 கிலோ வெள்ளி 1,71,000 இருந்த நிலையில் 29ஆம் தேதி 1,92,000 உயர்ந்தது. 5 நாட்களில் கிலோவுக்கு வெள்ளி 21,000 ரூபாய் உயர்வு கண்டுள்ளது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 5,360 ரூபாயும் வெள்ளி கிலோவுக்கு 26,000 ரூபாயும் ஏற்றம் கண்டுள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமின்மை நீடித்து வருகிற நிலையில் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீட்டு டிட்வா புயலால் காவிரி பாசன மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீண்டும் உழவர்களை ஏமாற்றாமல் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது காவிரி பாசன மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் அப்பயிர்களுக்கு தற்போது வரை இழப்பீடு அறிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதேபோல இந்த முறையும் திமுக அரசு துரோகம் செய்யாமல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் அருகே உள்ள புன்னைநல்லூர் ஊராட்சியில் 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததுடன் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களும் சேதமாகியுள்ளன. இதனால் பள்ளி மாணவர்கள், முதியோர் மற்றும் அலுவலகம் செல்வோர் என்று பலரும் வெளியே வர முடியாமல் சிரமப்படுகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளாக மழை பெய்தால் இதே நிலைதான் தொடர்வதாகவும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்செந்தூர் கடல் காவல் நிலையத்தை சூழ்ந்து நிற்கும் மழை நீரால் காவல்துறையினர் அவதியடைந்துள்ளனர். திருச்செந்தூர் ஆலந்தலை பகுதியில் அமைந்துள்ள திருச்செந்தூர் கடல் காவல் நிலையத்தை சுற்றி கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மழை நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் காவல்துறையினருக்குள் சென்று வர காவலர்கள் சிரமமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தொடர் கனமழையால் 100 ஆண்டுகளை கடந்த ஆலமரம் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆலங்குடியிலிருந்து செம்பட்டி விடுதி செல்லும் சாலையில் மாங்கோட்டை என்ற இடத்தில் சாலையின் குறுக்கே மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அந்த வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் மாற்று வழியில் அனுப்பி வைக்கப்பட்டன. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் சாலையில் விழுந்த மரத்தை ஊழியர்கள் அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLC பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் 2வது நாளாக நிலக்கரி வெட்டும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. டிட்வா புயல் காரணமாக அப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சுரங்கங்களின் பக்கவாட்டில் மழைநீர் இறங்குவதால் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல இயந்திரங்களும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாலையில் புளிய மரம் விழுந்ததில் 2 பேர் படுகாயமடைந்தனர். கீழ்சருவாய் பேருந்து நிறுத்தம் அருகே மாநில நெடுஞ்சாலையில் இருந்த புளிய மரம் ஒன்று காற்று வீசியதால் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற சரண்குமார், முத்து என்ற இருவரும் மரக்கிளை விழுந்ததில் படுகாயமடைந்தனர். இருவரும் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள், தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து மரத்தை அகற்றினர். திருவாரூர் மாவட்டத்தில் 50,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த இளம் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இளம் பயிர்கள் தொடர்ந்து 7 நாட்களுக்கு மேல் நீரில் மூழ்கியிருந்தால் அழுகத் தொடங்கும் என்பதால் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பயிர்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பழமையான வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளது.
மணிகர்ணிகை தீர்த்தகுளம் நிரம்பி வழிவதுடன் கோவிலின் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்று அனைத்து பகுதிகளிலும் மழை நீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் பிரகாரங்களில் செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 21 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 115 அடியை எட்டியது. கனமழை காரணமாக பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்ட நிலையில் குடிநீர் தேவைக்காக மட்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 4920 கன அடியாக உள்ளது. கும்பகோணம் அருகே தொடர் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இளம்பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ஆலமன்குறிச்சி பகுதியில் உள்ள முத்துவேல் என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் முத்துவேல், அவரது மனைவி, மகள்கள் கனிமொழி, ரேணுகா ஆகிய 4 பேரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். எனினும் 19 வயதான ரேணுகா தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் டிட்வா புயலின் தாக்கத்தால் வானிலை முற்றிலும் மாறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் இன்று காலை முதல் கடுமையான பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. வார இறுதி விடுமுறையை கழிக்க ஆவலுடன் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரி, குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கூட முழுமையாக காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். அடர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகளும் சிரமப்படுகின்றனர். புதுக்கோட்டையில் முக்கிய சுற்றுலா தலமான முத்துக்குடாவுக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை படிப்படியாக குறையத் தொடங்கியுள்ளது. இருப்பினும் முத்துக்குடாவுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் நடமாட்டமில்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் மீண்டும் படகு சவாரி தொடங்கப்படும் என்று சுற்றுலாத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெய்த கனமழையால் 3000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கின. பெரிய மதகு வடிகால் வாய்க்காலில் வெள்ளம் செல்வதால் வயலில் தேங்கிய நீர் வடிய வழியில்லாமல் உள்ளது. பாதிப்புகளை ஆய்வு செய்து ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 7வது நாளான இன்று அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அரோஹரா என்ற முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் யானை கூட்டம் உணவு மற்றும் தண்ணீரை தேடி காட்டை விட்டு வெளியேறி ஊருக்குள் நுழைய முயன்றது.
யானைகள் சாலையை கடந்து வரிசையாக செல்வதை பார்த்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானை கூட்டத்தை மீண்டும் அருகே உள்ள வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கூண்டில் சிக்கிய புலி அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக 30க்கும் மேற்பட்ட கால்நடைகளை கொன்று மக்களை அச்சுறுத்தி வந்த புலி கூண்டில் சிக்கியது. பிடிக்கப்பட்ட ஆண் புலிக்கு 3 வயது இருக்கும் என்று வனத்துறையினர் கூறுகின்றனர். புலிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு முதுமலையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. அர்ப்பணிப்பு உணர்வுள்ள இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் முக்கியமான பலம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மனதின் குரல் மாதாந்திர வானொலி உரையில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டம், அயோத்தி ராமர் கோயிலில் கொடியேற்றியது, ஹைதராபாத்தில் ராக்கெட் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி வைத்தது உள்ளிட்ட நிகழ்வுகளையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். இஸ்ரோ நடத்திய ட்ரோன் தயாரிப்பு போட்டியில் இளைஞர்கள் சிலர் பங்கேற்று ஆரம்பத்தில் தோல்வியை தழுவி பின்னர் போராடி வெற்றி பெற்றது தொடர்பாக சமூக தளங்களில் பரவிய வீடியோ குறித்தும் பிரதமர் புகழ்ந்துரைத்தார். இளைஞர்களின் இதுபோன்ற உணர்வுதான் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரம் எனவும் அவர் குறிப்பிட்டார். காஷி தமிழ் சங்கமம் காசியில் நடைபெறும் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மனதின் குரல் மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தமிழ் மீது பற்றுக்கொண்ட அனைவருக்கும் காசி தமிழ் சங்கமம் ஒரு முக்கிய மேடையாகும் என குறிப்பிட்டார். தமிழகத்திலிருந்து வரும் தங்கள் சகோதர சகோதரிகளை வரவேற்க காசி மக்கள் உற்சாகத்துடன் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ் கற்கலாம் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். உலகின் பழமையான மொழியான தமிழும் உலகின் பழமையான நகரமான காசியும் இணைவது அற்புதமான நிகழ்வு என்றும் பிரதமர் கூறினார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் மற்றும் சோனியா காந்தி மீது புதிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருந்த 2000 கோடி மதிப்பிலான அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்தை மோசடியாக கையகப்படுத்த சதி நடந்ததாக கூறப்படுகிறது. இது ராகுல் மற்றும் சோனியா காந்தி பங்குதாரர்களாக இருக்கும் யங் இந்தியன்ஸ் நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை கொடுத்த புகாரின் பேரில் டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு புதிய வழக்கை பதிவு செய்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மோடி மற்றும் அமித்ஷாவின் பழிவாங்கும் செயல் என காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் சமூக தள பக்கத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கென்பதையே பொய்யை அடிப்படையாக கொண்டது என்றும் இவ்விவகாரத்தில் நீதியும் நேர்மையும் வெல்லும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அபிஷேக் மனு சிங்வி, பிரமோத் திவாரி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் டெல்லி காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்துள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இதில் அணுமின் உற்பத்தி துறையில் தனியாருக்கு அனுமதி அளிப்பது, இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது உள்ளிட்ட சீர்திருத்த அடிப்படையிலான 8 மசோதாக்களை நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல், சிறப்பு தீவிர திருத்த பணி குளறுபடிகள், டெல்லி காற்று மாசு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பும் என தெரிகிறது. இதற்கிடையே நாடாளுமன்ற கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து அலுவல்களை சுமூகமாக நடத்துவது குறித்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை நடத்தினார். டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 19ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து மத்திய அரசு கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டம் வெறுமனே நடத்த வேண்டுமே என்பதற்கான சடங்காகவே இருந்ததாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பு இன்றி குறுகிய நேர விவாதத்தில் முக்கிய அம்சங்களை நிறைவேற்றுவதே மோடி அரசின் திட்டமாக இருப்பதாக காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் கூறினார். நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவில் 15 நாட்கள் மட்டுமே இந்த கூட்டத்தொடர் நடத்தப்படுவதாக ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க அனுமதிக்காவிட்டால் இந்த தொடரையே நடத்தவிட மாட்டோம் என்று சமாஜ்வாதி கட்சி எச்சரித்துள்ளது. இந்தியாவின் தேஜஸ் போர் விமானங்களில் பிரம்மோஸ் NG ஏவுகணை பொருத்தப்பட உள்ளது.
இதற்காக 400 ஏவுகணைகளை இந்திய விமானப்படை 8000 கோடி ரூபாய் செலவில் வாங்கவுள்ளது. எதிரிகளின் இலக்கை அதிவேகத்தில் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகளை ரஃபேல், சுகோய் போன்ற விமானங்களிலிருந்தும் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்தும் பயன்படுத்த முடியும். பதுங்கு குழிகளையும் கண்டறிந்து நாசம் செய்யும் திறன் கொண்டது இந்த பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணைகள். தாழ பறக்கும் திறன் கொண்டதால் எதிரி நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளில் சிக்காமல் சென்று தாக்கும் வலிமையை பெற்றுள்ளது. இந்த ஏவுகணைகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனின் பெயரை லோக் பவன் என பெயர் மாற்றம் செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ராஜ்பவன் என்ற பெயரை லோக் பவன் என்றும், ராஜ் நிவாஸ் என்ற பெயரை லோக் நிவாஸ் என்றும் மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் என்ற பெயரை லோக் பவன் என்று பெயர் மாற்ற ஆளுநர் RN ரவி கோரிக்கை வைத்திருந்ததாகவும், அதனை ஏற்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாகவும் அவரது ஆலோசகர் திருஞான சம்பந்தம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த அறிவிப்பின்படி தமிழகத்தில் உள்ள ராஜ்பவனின் பெயர் தமிழில் மக்கள் மாளிகை என்று மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பலான தாராகிரி கடற்படையில் முறையாக இணைக்கப்பட்டது. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின்படி அதிநவீன போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நீலகிரி பிரிவில் 4வது கப்பலான தாராகிரி மும்பையில் உள்ள மசாகாண்டா கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது. எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட இந்த கப்பலில் ரேடார்கள், பிரம்மோஸ் ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் ராக்கெட்டுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. டெல்லியில் பிரம்மாண்ட எரிவாயு பலூன்களில் பறக்கும் புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதன்முதலாக இச்சேவை கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான இளைஞர்களும் முதியவர்களும் பலூனில் பறந்து டெல்லியின் அழகை கண்டு ரசித்தனர். இந்த பலூனில் பறக்க ஒருவருக்கு 2000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தரையிலிருந்து 100 அடி உயரம் வரை பறக்க இந்த பலூன்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் தமிழ் பாரம்பரிய தவில் நாதஸ்வரம் மற்றும் கேரள பாரம்பரிய செண்டை மேளத்துடன் சுவாமி ஐயப்பனுக்கு களபாபிஷேகம் பூஜை விமர்சையாக நடைபெற்றது. களபாபிஷேகம் பூஜைக்காக சந்தனம் மற்றும் குங்குமம் நிறைந்த தங்கத்தால் ஆன பிரம்ம கலசம் பவனி வந்தது. பிறகு பிரம்ம கலசம் ஐயப்பன் கருவறைக்குள் சென்றதும் 18 மலை தெய்வங்களுக்கான சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. களபாபிஷேகம் பூஜை செய்ய ஒருவருக்கு 38,400 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சார்ந்த வாழ்வு குறித்த ஆர்வம் மக்களிடம் பெருகி வரும் நிலையில் ஆர்கானிக் உணவுகளுக்கும் வரவேற்பு அதிகரித்து வருகிறது. ஆர்கானிக் பேக்கேஜ் உணவு சந்தை மதிப்பு இந்தியாவில் 10,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இதில் பேக்கேஜ் பொருட்கள் சந்தை மதிப்பு மட்டும் 3,000 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துறை ஆண்டுக்கு 15% முதல் 20% வரை வளர்ச்சி பெற்று வருகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களான டாடா கன்சியூமர் மற்றும் ITC ஆகிய நிறுவனங்களும் ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் சந்தையில் களம் இறங்கியுள்ளன. ஹாங்காங்கில் தீ விபத்து நேர்ந்த 7 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முன் மக்கள் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தினர். தீயில் கருகி சேதமடைந்து விட்டதென்பதால் அவ்வீடுகளை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இதனால் அங்கு வசித்த இளம் பெண்கள் இதுவரை தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுகளில் மட்டுமே இருக்கும் என்று கூறி கண்ணீர் விட்டனர். இந்த தீ விபத்தில் 128 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். திருவாரூரில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக 2 நாட்களாக திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் சராசரியாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நன்னிலத்தில் 12.3 சென்டிமீட்டரும், திருத்துறைப்பூண்டியில் 11.3 சென்டிமீட்டரும், நீடாமங்கலம், வலங்கைமான் பகுதியில் தலா 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது.
திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள கொத்தங்குடி கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. காத்தாயி அம்மன் கோவில் தெருவில் மழைநீர் வடிந்து செல்ல வழியில்லாமல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் சிரமப்படுகின்றனர். இதேபோல் பாரதி தெருவில் 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் 50,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த இளம் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெய்த கனமழையால் 3000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளன. பெரிய மதகு வடிகால் வாய்க்காலில் வெள்ளம் செல்வதால் வயலில் தேங்கிய நீர் வடிய வழியில்லாமல் உள்ளது. பாதிப்புகளை ஆய்வு செய்து ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பலத்த சூறைக்காற்றுடன் மழையும் தொடர்ந்து பெய்கிறது. இதனால் மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்லாமல் முடங்கியுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட சிக்கல், ஆபரணதாரி, வடக்காலத்தார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. 30 முதல் 50 நாட்கள் ஆன பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வேர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக கடைமடை விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். முறையான வடிகால் பராமரிப்பு இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் 21,775 ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. தலச்சங்காடு, ராதாநல்லூர், கீழப்பெரும்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 3,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் அழுகி பாதிக்கப்பட்டுள்ளன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்திருக்கும் நிலையில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 80 வயது முதியவர் உயிரிழந்தார். சிவகளை பரும்பு பகுதியைச் சேர்ந்த விவசாயியான பலவேசம் அவரது வீட்டில் இருந்தபோது சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த அவரை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெய்த கனமழையால் வாழைகள் நீரில் மூழ்கியதால் மார்பளவு தண்ணீரில் இறங்கி விவசாயிகள் அறுவடை செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் திருச்செந்தூர் அருகே உள்ள செம்மறிக்குளம் கஸ்பா பகுதிக்கு அதிக அளவில் வந்தது. இதனால் 20,000க்கும் மேற்பட்ட வாழைகள் தண்ணீரில் மூழ்கின. விவசாயிகள் வேறு வழியின்றி சில தினங்களாக படகு மூலம் சென்று அறுவடை செய்கின்றனர். காரைக்கால் பகுதி மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக கடந்த 3 நாட்களுக்கு மேலாக காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. மேலும் நெடுங்காடு, திருப்பட்டினம், கோட்டுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்டம் முழுவதும் பேரிடர் மீட்புப் படையினரும் அரசு அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 21 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 115 அடியை எட்டியது. கனமழை காரணமாக பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்ட நிலையில் குடிநீர் தேவைக்காக மட்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் அருகே புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர் அகற்றப்பட்டது. வில்லுநேந்தல் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து புதிய தலைமுறை செய்தியாக வெளியிட்டது. இதையடுத்து பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருந்த மழைநீர் விரைந்து அகற்றப்பட்டது. விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை பின்னணியில் கடலில் இருந்து சூரியன் உதிக்கும் காட்சியை அவர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் கடலில் இறங்கி நீராடியும் மகிழ்ந்தனர். ஐயப்ப பக்தர்கள் சீசன் தொடங்கியுள்ளதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் குவிந்தனர். எய்ட்ஸ் தடுப்பு பணியிலும் அதனை கட்டுப்படுத்துவதிலும் தமிழ்நாடு அரசு கடந்த 39 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டிருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் HIV தொற்றின் தாக்கம் 2023-24 ஆண்டில் 0.16 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இது தேசிய அளவை விட குறைவானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம்பிக்கை மையங்கள், தொற்று பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதாந்திர நிதி உதவி ஆகியவை குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா புயலால் காவிரி பாசன மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும், மீண்டும் உழவர்களை ஏமாற்றாமல் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது காவிரி பாசன மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் அப்பயிர்களுக்கு தற்போது வரை இழப்பீடு அறிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 7வது நாளான இன்று அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கும் காட்சியளித்தனர். அரோகரா முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட IPS அதிகாரி பல்பீர் சிங் மீண்டும் தமிழ்நாட்டில் பணியமர்த்தப்பட்டார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய பல்பீர் சிங் மீது விசாரணை கைதிகளை கொடூரமாக சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கு மீதான நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்ததை அடுத்து தற்போது ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை பிரிவின் துணை காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் படுகர் சமுதாய மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான சக்கலாத்தி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இது இறந்து போன தங்களது முன்னோர்களை வரவேற்று படையலிட்டு வழிபடும் பண்டிகையாகும். முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவற்றை சேகரித்து கிராமத்தின் எல்லைப் பகுதியில் வைத்து படையலிட்டு படுகர் இன சமுதாய மக்கள் வழிபட்டனர். சொந்த பயன்பாட்டிற்கான புதிய வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டுவர தேவையில்லை என்ற புதிய விதிமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. புதிய வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகம் கொண்டு சென்று பதிவு செய்வதில் விலக்களிக்க ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தன. இதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து புதிய விதிமுறையை அமல்படுத்த தமிழக போக்குவரத்துத்துறை ஆணையர் கஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். SIR பணிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்போம் என மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய TR பாலு, நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்துவது, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை வழங்க வலியுறுத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப உள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு குழுக்களை அனுப்பியது, 3 தடவை குழுக்கள் இருந்தது. இந்த குழுக்கள் போய் ஒவ்வொரு இடமா பார்த்து அதன் என்ன ஈரப்பதம் இருக்கின்ற குவியல் கொட்டு கிடக்கின்ற நெல்லை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பிறகு டெல்லிக்கு சென்றார்கள். டெல்லிக்கு சென்றவர்கள் இதுவரை சரியான பதிலை அவர்கள் சொல்லவில்லை. 17% 22% வேண்டும் என்று கேட்டும் அவர்கள் இதுவரைக்கும் அதுக்கு பொறுப்பான பதிலை சொல்லவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது பாராளுமன்றத்திலே இது பற்றி கேள்வி எழுப்புவோம் என்றும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு பிரதமர் ஏன் வருவதில்லை என மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக ஆட்சியில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் காற்றில் பறக்கவிடப்படுவதாக குற்றம் சாட்டினார். மிக முக்கியமாக இது மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் ஒரு முறை கூட வந்ததே இல்லை. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டோம். இத்தனை அரசியல் கட்சிகள் உங்களை நம்பி மதித்து வருகிற போது ஏன் பிரதமர் வரக்கூடாது என்று ஒரு முறை கூட அவர் வருவதில்லை. அடுத்த நிலையில் இருக்கிறவர் வருவதில்லை. வழக்கம் போல ராஜ்நாத் சிங் வந்து உட்கார்கிறார், கேட்டுக்கொள்கிறார்கள், கிளம்பி விடுகிறார்கள். ஆக இன்னும் எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பலன் இல்லை. அவையிலும் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. மீறி நாங்கள் குரல் எழுப்பினால் அவை நடவடிக்கையை குந்தகம் விளைவிக்கிறோம் என்ற பழி சுமத்தப்படுகின்றது. SIR தமிழகத்திற்கு தேவையில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை எடுத்தே தீர்வோம் என்று எடுத்து வருவதாக திமுக அமைச்சர் K. நேரு குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுக SIR நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா அவங்க நடத்துனாங்க.
கோர்ட்டில் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு நேரம் வேணும், எங்களுக்கு டைம் கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு கேட்டோம். அது அவங்க தேர்தல் ஆணையம் அதை கொடுத்துருக்காங்க. இல்லை இருக்கிற ஏற்கனவே இப்போ வந்து கிராம பகுதியெல்லாம் நல்லா சேர்ந்துட்டு நகரப்பகுதியில் இருக்கிறதே முழுமையாக சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான். ராமநாதபுரம் பாம்பன் கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் கடலின் நீர்மட்டம் குறைந்து 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியுள்ளது. இதனால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டின. கடலில் உள்ள கற்புற்கள் வெளியே தெரிவதோடு கிளிமீன், பாறை மீன், விலை மீன், நட்சத்திர மீன் உள்ளிட்டவை இறந்த நிலையில் மிதக்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் முத்துப்பேட்டை, கொய்யாத்தோப்பு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட கொய்யாத்தோப்பு பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ளது. மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லாததால் தான் தண்ணீர் வடிய வழியின்றி குடியிருப்பை சூழ்ந்திருப்பதாகவும் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த கட்டடத்தில்தான் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் அலுவலகம், துணை இயக்குநர் அலுவலகம், காசநோய், யானைக்கால் நோய் தடுப்பு பிரிவு மற்றும் மருந்து குடோன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கனமழை காரணமாக சுகாதார அலுவலக கட்டடத்தை வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதால் அதிகாரிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பாளையத்து மாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதையொட்டி 3 கால யாக பூஜைகள் நடைபெற்ற பிறகு புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர உச்சியில் உள்ள கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்விக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் பாளையத்து மாரியம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு குழந்தை வரம் வேண்டிய பக்தர்கள் மாட வீதிகளில் கரும்பு தொட்டில் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் ஒரு பகுதியாக குழந்தை வரம் வேண்டி அண்ணாமலையாரை வழிபட்ட பக்தர்கள் குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் அருகே மாடப்பள்ளி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. தொடர்ந்து கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத 2வது கடை ஞாயிறு விழா நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் பச்சரிசி மாவு, வெல்லம் கலந்து அதனை மண் சட்டியில் வைத்து அகல் விளக்கு ஏற்றி தலையில் ஏந்தி வந்து சாமி தரிசனம் செய்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் டிட்வா புயலின் தாக்கத்தால் வானிலை முற்றிலும் மாறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கும் நிலையில் கடுமையான பனிமூட்டத்தோடு கூடிய சாரல் மழை பெய்தது. வார இறுதி விடுமுறையை கழிக்க ஆவலோடு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரி, குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கூட முழுமையாக காண முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர். அடர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகளும் சிரமமடைந்தனர்.